ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். இன்றைக்கி நம்ம சேனலில் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வான பர்ஃபெக்டான இஃப்தார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 2 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினாலே போதுமானது. இது போல் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சுருக்குன்றது தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு லைட்டாக ஹீட் ஆறட்டும். ஆறுறதுக்கப்புறமா நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றி நல்லா ஸ்பூனால் நல்லா கலக்கலாம். நல்லா நுரைச்சி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ஒரு பவுலில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ரஸ்க் இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை இருக்கு இல்லையா, அதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசியில் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே ஓப்பன் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கைகளால் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நாம் கலக்கி வச்சுருக்க முட்டை கலவை இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் க்ரம்ஸில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு பெரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி விட்டு எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டு பவுலில் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரியே 1 by 1 எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கட்லெட் மாதிரி தவாவில் போட்டு இதை லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்பொழுது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனவுடனே திருப்பி போட்டு மறுபடியும் இது ப்ரௌனிஷ் ஆனவுடனே நீங்கள் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு சரியான பதத்தில் இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. உள்ளே அந்த எக்கோட மேலே அந்த கிறிஸ்பினஸோட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 1 by 1 நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அது கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இஃப்தார் டைமில் கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.